மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ற படம் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மஞ்சுமேல் இல்லை, அது மஞ்சுமேல். மஞ்சுமேல்னா மேகத்துக்கு மேலே இருக்கிற பசங்கன்ட்டு. எல்லாம் ஃபுல் தண்ணியில் இருப்பானுங்க பசங்க. போயிட்டு குணா கேவ் உள்ள ஒருத்தன் விழுந்துருவான். சுபாஷே சுபாஷே அப்படின்னு கத்துவாங்க. அவன் அங்கேருந்து குட்டேட்டா குட்டேட்டான்னு கத்துவான். இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் பேர். என்னடா பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் பேருன்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் வந்து என்ன காரணன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். என்ன மேட்ருனா பெரிய மேட்ருப்பா. என்னடா அவ்வளோ பெரிய மேட்ரு, லூஸ் மாதிரி ஏதாவது பேசினுக்காதரா, இவனே அவனே அண்டை குண்டை குண்டை பண்டை பண்டை அப்படின்னு வந்து இப்போ கமெண்ட்லாம் விடுவாங்க பசங்க. அந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து யூடியூபே தூக்கினோன்றது இந்த புத்திசாலிங்களுக்கு தெரியாது. அது எப்படியோ போட்டோம். அப்போது இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ற இந்த படம் வந்து 250 கோடி அடிச்சுது. இது வந்து ஒரு மலையாள படம் தமிழில் வந்து பயங்கரமாக ஓடிச்சு. ஏன்னா கண்மணி அன்போடு அப்படின்ற அந்த பாட்டு குணா அப்படின்ற படத்தில் இசை ஞானி இளையராஜா அவருடைய இசை அமைப்பில் கமலஹாசன் கிட்ட ரைட்ஸ் இருந்தது. அந்த படத்துக்கு ரைட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த பாட்டுடைய ரைட்ஸை வந்து அவர் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனுடைய ரைட்ஸுக்காக இசை ஞானி இளையராஜா வந்து இந்த மஞ்சுமேல் பாய்ஸுடைய ப்ரொடியூசர் சௌபின் ஷாயர், இந்த கண்ணாடி போட்டுன்னு கீழ் ரோவில் இந்த வழுக்க மண்டையை ஒருத்தன் உட்காந்துக்கிறேன் பார்த்தீங்களா, லெஃப்ட்லேருந்து 2வது ஆள், அவர் தான் இதனுடைய மெயின் ப்ரொடியூசர். அது ப்ரொடியூசருக்கு வந்து இசைஞானி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அது கதை என்னாச்சின்னு தெரில, அது அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து அங்கேருந்து அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க போல இருக்குது. நாங்கள் வந்து படத்துடைய ப்ரொடியூசர்கிட்ட வந்து அந்த பாட்டுடைய ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் சார் அப்படின்ட்டு. அது வந்து வேறு கதை, அந்த கதையை விட்டுருவோம். 2 பேர் இதனுடைய ப்ரொடியூசர். ஒருத்தர் வந்து சௌபின் ஷாயர், இன்னொருத்தர் வந்து ஷான் ஆண்டனி. இவங்க 2 பேரும் வந்து பரவா ஃபில்ம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபில்ம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க கேரளாவில். இந்த ஃபில்ம் கம்பெனி வந்து 2022 இன்கார்பரேட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து இவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நிறைய வில்லங்கள்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் இவங்க இது பண்ணி மேனேஜ் பண்ணி அப்படி போயிருந்தது. அப்போ தான் பாருங்கள், இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ற இந்த படம் எடுத்தாங்க. பயங்கரமான ஹிட்டு படம். பக்கத்து ஸ்டேட்லலாம் ஹிட்டு, கர்நாடகாவில் ஹிட்டு, தமிழ்நாட்டில் ஹிட்டு, கேரளாவில் ஹிட்டு, ஆந்திராவில் ஹிட்டு, ஹிந்தியில் ஹிட்டு அப்படின்ட்டு ஒரே பேச்சு. பயங்கர கலெக்ஷன் அப்படின்ட்டு 250 கோடி கலெக்ஷன்ப்பா அப்படின்ட்டு நியூஸ் எல்லாம் வந்தது. 200 கோடி ஒரு மலையாள படம் கலெக்ட் பண்ணுதா அப்படின்ட்டு ரொம்ப பேர் ரொம்ப ஷாக்கெல்லாம் ஆனாங்க. ஆனால் வந்து இந்த படம் அவ்வளோலாம் கலெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு உண்மை இப்போ தான் வெளியே வந்திருக்குது. ஏடா சாதாரணமாக கலெக்ட் ஆகலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் கலெக்ட் ஆகாத படத்தை வந்து இவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குது, இவ்வளோ வசூல் ஆகிருக்குதுன்னு அப்படின்னு ஏன்டா சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மேட்ரு இருக்குது. சிராஜ் அப்படின்ற ஒரு சிராஜ் ஹமீத் அவர் பேர், அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் தான் வந்து மெயின் ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு 7 கோடி ரூபாய் அவர் கையில் வந்து சௌபின் ஷாயரும் இந்த ஷான் ஆண்டனியும் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதில் வந்து 40% அவருக்கு வந்து லாபம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்களாம். ஆனால் லாபமும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல அப்படின்றதுனால அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு டேக் ஓவர் பண்ணிவிட்டு இந்த கேஸை பற்றி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அது இன்வெஸ்டிகேட் பண்ணபோது தான் தெரிஞ்சுது மேட்டர்லாம் உண்மை தான் அப்படின்றது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சௌபின் ஷாயரும் ஷான் ஆண்டனியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது துபாய், கத்தார், சவுதி இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் இருக்க போகிறாங்க. அங்கே இருக்கிற இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய முதலைங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய பணத்தெல்லாம் வந்து ஒயிட் ஆகிறதுக்காக மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து வெளியே வந்துருக்குது. மணி லாண்டரிங் எப்படி சினிமாவில் பண்ணுவாங்கன்னா, மணி லாண்டரிங் வந்து சினிமாவில் சாதாரணமாக பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இவ்வளோ பணம் போட்டேங்க, அந்த பணம் வந்து நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இவ்வளோ பணம் போட்டேங்க, 30 கோடி ரூபா போட்டேன், இந்த படம் வந்து 500 கோடி ரூபா கிடச்சிது, இது பயங்கர கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 30 - 500 470 கோடி வந்து அவங்களுக்கு ஒயிட் ஆகிடும். அந்த ஒயிட் மணியில் ஒரு 30 கோடியே அந்த படம் ஓடி இருக்காது, ஆனால் 500 கோடி ஓடிச்சு அப்படின்ற ஒரு படம் ஓட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளை பணமாக மாற்றுவாங்க. இதுதான் வந்து சினிமாவில் நடக்கிற ஒரு மணி லாண்டரிங். அந்த மேட்டர் தான் இவர் பண்ணியிருக்காராம். 250 கோடிக்கெல்லாம் அந்த படம் ஓடலை. நிறைய வந்து டூப்ளிகேட் டிக்கெட்டெல்லாம் வந்து விற்கவே இல்லை. டிக்கெட்டெல்லாம் இவங்க ஆளுங்களே வாங்கின மாதிரி காமிச்சு, இவங்களே வந்து அதாவது படம் பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது, ஆனால் டிக்கெட்டெல்லாம் ஃபுல்லு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரெல்லாம் இதில் வெளியே வந்திருக்குது. அது பற்றி நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அவங்க இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்டில் ஏதோ அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சிருக்காங்க. என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் வந்து என்னென்னா, இந்த சௌபின் ஷாயர் அப்படின்றவரும் இந்த ஷான் ஆண்டனி அப்படின்றவரும் வந்து பெயில் இல்லாத ஒரு கேஸில் வந்து உள்ளே போனாலும் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செந்தில் பாலாஜி வந்து 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கினார் அப்படின்ட்டு, வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் வேலை வாங்கி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு ஊழல். அது வந்து அவர் மேலே போட்ட கேஸ் வந்து PMLA, அதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். மணி லாண்டரிங் வந்து இந்தியாவில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. மணி லாண்டரிங் ஆக்டில் வந்து மாட்டினீங்கன்னா அவ்வளோதான், பெயிலே கிடையாது. அது வந்து அந்த காலத்து போட்டோ கூண்டாஸ் அந்த மாதிரி ஆக்ட் மாதிரி அது. அதில் வந்து உள்ளே போனால் வெளியே வர முடியாது. இப்போ கெஜ்ரிவால், சிசோடியா, டெல்லி சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால், அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர் சிசோடியா
சீஃப் மினிஸ்டர் உள்ளே போகும்போது மஞ்சுமல் பாய்ஸுடைய ப்ரொடியூசர்லாம் எந்த மூலிகை அப்படின்றீங்களா? அதே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். இவங்க இந்த 2 பேர் வந்து இப்போது அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அரெஸ்ட் ஆனாங்கன்னா இவங்களுடைய ஃபிலிம் கேரியரே வந்து, அதாவது மஞ்சுமல் பாய்ஸில் இவர் சௌபின் ஷாயர் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு சாதாரணமாக ஒரு ரோலில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து அவர் கேரளாவில் பெரிய ஆக்டர், நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு, நிறைய நல்ல நல்ல ரோல்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா நடிக்க தெரிஞ்சவர் அப்படின்ட்டு அவருக்கு பயங்கர ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது கேரளாவில். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டினா அவருடைய கேரியரே வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தர்ஷன் வந்து ஒரு கொலை கேஸில் மாட்டிட்டு கர்நாடகாவில் எப்படி அவஸ்தப்படுறாரோ, கொலை கேஸ் வந்து ரொம்ப பெருசு. ஆனால் இந்த மணி லாண்டரிங் ஆக்டும் ஏறக்குறைய அந்த லெவலுக்கு வந்துடும். ஏன்னா மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மணி லாண்டரிங்கில் மாட்டிங்கன்னா பெயில் கிடையாது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? கொலை கேஸ்லேயே பெயில் இருக்குது, ஆனால் மணி லாண்டரிங்கில் பெயில் கிடையாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு அறிக்கை இது பண்ணுறதுக்கு இன்னும் டைம் வேணும்னு கேட்டுனே இருப்பாங்க. கோர்ட் வந்து டைம் கொடுத்துக்கினே இருப்பாங்க. 6 மாதம், 1 வருஷம், 3 மாதம், இந்த மாதிரி எவ்வளோ நாள் வேணால் ஒரு ஆள் வந்து உள்ளே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மேட்டரில் வந்து இப்போ மாட்டியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மேட்ரு உண்மையிலேயே நடந்ததா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே நடந்திருந்தால் ரொம்ப மோசமான விஷயம் தான். ஆனால் என்னுடைய ஒரு டவுட் என்னென்னா, இந்த சௌபின் ஷாயர் அப்படின்றவர் வந்து ரொம்ப மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் ஆகிட்டார் திடீர்னு. இவருடைய அப்பா வந்து ஒரு டைரக்டர் தான், ஆனால் அவர் ரொம்ப பெரிய டைரக்டர் கிடையாது. கொஞ்சம் சஃபர் பண்ணி 80s 90sலாம் வந்து படம்லாம் எடுக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியர்லாம் ஆகி அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அவருடைய பையன் தான் இவர் சௌபின் ஷாயர் வந்து 2014-13 அப்படி சினிமாவில் வந்து அப்படியே வந்து மம்முட்டி அவருடைய பையன் கூட ஒரு படம் நடித்தார். கமிட்டி படம் அப்படின்ற படத்தில் ஒரு கராட்டே தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரி நடிப்பார், வில்லனாக நடிப்பார். கொஞ்சம் சின்ன ரோல் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோலுங்க நிறைய படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு இந்த கான்டாக்ட் சின்ன வயசுலேருந்தே இருக்கிறதுனால, சினிமா கான்டாக்ட் இருக்கிறதுனால அவர் பெரிய பெரிய ரோலுங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அவர் வந்து ஹீரோவாகவே வந்து ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. ஹீரோனா ரொம்ப ஆக்ஷன் ஹீரோலாம் கிடையாது, அவர் வந்து ஒரு கேரக்டர் ஹீரோவாக தான் பண்ணுவார். ரொம்ப சட்டிலான ரோல்லாம் தான் பண்ணுவார். எப்படியோ மாட்டிக்கினார். இப்போ வந்து 2 தடவை இடி ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்திருக்காரு கொச்சினில். இதுக்கப்புறம் வந்து எப்படி என்ன ஆகும் அப்படின்றது மேட்டரே வந்து ஒன்றும் தெரியல. என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இன்னும் ஒரு விஷயம் கூட செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன 5 வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்கள், அதாவது ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பிரேமலு இந்த மாதிரி படங்கள்லாம், இதெல்லாம் உண்மையிலேயே ஹிட் ஆச்சா இல்லை இது மணி லாண்டரிங்கா அப்படின்றத செக் பண்ண போகிறாங்க. அப்படி செக் பண்ணாங்கன்னா நிறைய படங்கள் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரேமலு மாட்டோன்னு நான் சொல்ல, பிரேமலு மாதிரி நிறைய படங்கள், லூசிஃபர், அது இது புலி முருகன், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. மலையாளத்தில் வந்து ஹிட் ஆச்சு பயங்கர ஹிட்டுன்னுவாங்க. தமிழ்லேயும் வந்து அந்த மாதிரி இருக்குது. தமிழில் வந்து அடுத்து இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி செக் பண்ணால் நிறைய படங்கள், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய இவங்கெல்லாம் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே மாட்டுவாங்களா? உண்மையிலேயே வந்து ஈடி இவ்வளோ தூரத்துக்கு செக் பண்ணுவாங்களா? எல்லா படங்களையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு எந்தெந்த இடத்துல எவ்வளோ டிக்கெட் சேல் ஆச்சு, உண்மையிலேயே அவ்வளோ பேர் வந்தாங்களா, இதுவா இந்த மாதிரி டேட்டாலாம் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். எப்படியோ சௌபின் ஷாயர் மாட்டிக்கினார். நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் அவருடைய ஹேட்டர்ஸு. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு நல்ல நடிகர், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, தப்பு பண்ணியிருந்தா உப்பு சாப்பிட்டுருந்தா தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு பண்ணியிருந்தால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி என்ன பண்ணுறது, எப்படி என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். எப்படியும் அவருக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை, அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆகிடும். ஆனால் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயந்தான். என்ன நடக்குதுன்றது அடுத்த நாட்களில் பார்க்கலாம்.